வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொப்பரைக்காய் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மந்த்துக்கான பர்ச்சேஸு. ஸோ இந்த மந்த்து நான் நிறையாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெயில் காலம்ன்றனால ஈஸியாகவே காய போட்டு கொண்டு வந்துடுறாங்க. மழை காலத்தில் நமக்கு ரொம்ப டிமாண்டாக வேறு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயோட விலையுமே குறைஞ்சிருக்கு. அதனால கொப்பரை தேங்காயோட விலை நமக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த 1 or 2 monthsலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லிட்டருக்கு 100 ரூபாய் வரைக்கும் நம்ம குறைச்சிருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் இந்த கொப்பரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம அடுத்து நம்ம இதை ஆட்டி நம்ம பேட்ச் கொடுக்கும்போது இன்னுமே நான் விலையை குறைச்சி கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு கொப்பரை தேங்காயோட விலை வந்து குறைச்சி கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் என்னோட ரேட்டையும் நான் குறைச்சி கொடுத்துருவேன். இப்போ வெயில் காலம் அப்படின்றனால சீக்கிரமாகவே காஞ்சிருது, டிமாண்டும் இல்லை. ஸோ அதனால் விலையை நான் இன்னுமே குறைச்சி நான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கொப்பரை தேங்காய் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் போடாமல் இந்த மரத்துலையே வந்துட்டு குப்பரையாகவே ஆக்கியிருப்பாங்க. மரத்துலேயே முழுசாக நம்ம மட்டையாக இருந்து அதுக்கப்புறம் அதை உடச்சி குப்பரையை எடுத்து டேரெக்டாக நம்ம ஆட்டுவோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தேங்காயை காய வச்சு அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த ப்ராசஸ் பண்ண மாட்டோம். குப்பரையாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஆயில் கண்டென்ட்டும் நிறையா கிடைக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வந்து பாருங்கள். நம்ம போகிற தேங்காய் கொப்பரை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், சல்ஃபர் இல்லாமல். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே அப்படியே கொப்பரையாகவே மரத்துலேயே என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்து அதை அப்படியே நம்ம காய வச்சு கொடுக்குறதா. இதோ இந்த பாருங்க, இந்த மாதிரி முழுசாக தான் இருக்கும் மேக்ஸிமம் நிறையா. அதுக்கப்புறம் அதை நம்ம உடச்சி பார்த்துட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஏன்னா நம்ம சல்ஃபர் போடாமல் எடுக்கிறனால. இந்த பாருங்கள், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காயணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ரெண்டாக உடச்சி நல்லா இதை நம்மளோட சோலாரில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைப்போம். இப்போ இந்த மாதிரி உடச்சி இந்த மாதிரி இருக்குதுன்னா இதை நம்ம தனியாக என்ன பண்ணிடுவோம், ரிஜெக்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்க காயை மட்டும் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிடுவோம். இந்த மாதிரி முழுசாக இருக்க காயில் நமக்கு தெரியாது. ஸோ முழுசாக இருக்கிறத உடச்சி பார்க்கும்போது சப்போஸ் 1-2 ஃபங்கஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு நல்லா இருக்க காயை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக ஆட்டி நம்ம எடுப்போம். ஸோ இந்த மாதிரி உடச்சி நம்ம பார்த்துட்டு ஃபுல்லாக பண்ணுவோம். இந்த ப்ராசஸில் தான் பண்ணுறோம். ஸோ இந்த மாதம் நமக்கு இந்த முறையில் கிடச்சிருக்கு. விலை நல்லா பொடிச்சு கிடச்சிருக்கனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னையோட ரேட்டு இன்னுமே குறையும். தேங்க்யூ.